உன்னை நீயே சரி செய்யும் உளவியல் நுட்பங்கள். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். உளவியல் நுட்பங்கள். உண்மையில் இன்னைக்கு கூட படித்தவங்க நாகரிக பொருள் போத்தி கொட்டியிருக்கவங்க கூட மனநலம், மனநோய் இவற்றை அணுகும் விதம், விடுபடும் வழிமுறை போன்றவற்றை அறியாதவர்களாக தான் இருக்காங்க. ஒரு மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்கள நோக்கி அவன் நடக்கிறான், ஏமாத்துறான், வேண்டும்னே செயல்பட ஈடுபடுறான், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கவே இவ்வாறு செயல்படுகிறான் என்றெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து சந்தேகப்படுவதும் ஏளனம் பேசுவதும் உண்டு. தங்களுக்கோ தம்மை சார்ந்தவருக்கோ தம் உறவினர் மற்றும் நண்பருக்கோ மனநல பிரச்சனை ஏற்படின் வெளியேறல் மற்றவர்களிடம் சொல்ல அவமானப்பட்டு மனநலத்தை அணுகாமல் பேய், பிசாசு, சாமின்னு அவங்கள ஆட்டி படைப்பதாக எண்ணிக்கிட்டு சில கோவில்களில் கட்டி வைப்பது, மாந்திரியங்களை அணுகுவது, பூஜைகள் மற்றும் ஜபங்கள் செய்வது, அடிப்பது அல்லது அறிவுரைகள் செய்து மனநல பிரச்சனைகளை சரி செய்ய முற்படுறாங்க. சிலருக்கோ மனநல மருத்துவரை அணுகி மருந்து உட்கொள்ளவும் பயம். மக்கள் தங்கள் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள சில தவறான பழக்கங்களான மது அருந்துதல், புகைப்பிடித்தல், போதை இவைகளெல்லாம் பின்பற்றி அவங்க அதுக்கு அடிமையாகி மீள முடியாமல் தவிக்கிறாங்க. என் பேர் ராஜ்குமார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் சிகிச்சை உளவியலில் முதுகலை பட்டம் பெற்றவன். தற்போது மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறையில் பாண்டிச்சேரி உளவியல் சிகிச்சையாளராக பணிபுரிபவர். இதே கல்லூரியில் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டு இருப்பவர். உளவியல் மீதான தீரா காதலால் தான் நான் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனநலம், மனநோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் மனநல மேம்பாட்டு நிகழ்ச்சிகளை 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் நடத்தி கொண்டிருப்பவர். இதன் ஒரு பகுதியாகத்தான் உளவியல் நுட்பங்களை சைக்காலஜிக்கல் டெக்னிக் இன் தமிழ், சுருக்கமாக சைடெக் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி மனம், மனநலம், மனநோய்கள், சிகிச்சை முறைகள், மனோசக்தி, குழந்தை மனநலம் போன்றவற்றை விவரித்தும் மற்றும் எளிய படித்தவர்களும் மாணவர்களும் தங்கள் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அப்பிரச்சனைகளிலிருந்து தங்களே விடுவித்துக் கொள்ளும் வழிமுறைகளை எடுத்துரைத்து கொண்டிருப்போம். இந்த நூல் சைடெக் தமிழ்ன்ற எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்த மிக எளிமையான உளவியல் நுட்பங்களை விளக்கி கூறுகிறது. இந்நூலில் குறிப்பிடப்பட்ட உளவியல் நுட்பங்களை பயிற்சி செய்து அல்லது பின்பற்றி உங்களது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். மன அழுத்த எண்ணங்கள், மனச்சோர்வு எண்ணங்கள், மனப்படுத்த உதவுகள், குழந்தை மனநல பிரச்சனைகளை மற்றும் உறவுகளுக்கிடையேயான பிரச்சனைகள் போன்றவற்றை நீங்களே சரி செய்து கொள்வதற்கான உத்திகளை இந்நூல் வழங்குகிறது. பல மனநல மருத்துவர்கள் மற்றும் மனநல சிகிச்சையாளர்கள் ஏற்கனவே மனதை பற்றியும் மனநோய்கள் பற்றியும் பல நூல்களில் சிறப்பான முறையில் விளக்கி கூறியுள்ளனர். நான் இந்நூலின் மூலமாக நேரடியாகவே உளவியல் பிரச்சனைகள் வெளிவரும்போது எளிய உளவியல் விஷயங்களை பற்றி மட்டுமே விளக்கி இருக்கிறேன். இந்நூலில் குறிப்பிட்டுள்ள உளவியல் நுட்பங்கள் யாவும் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டவை மற்றும் மேலை நாடுகளில் உள்ள உளவியலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டவை என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நூலின் உள்ளே மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் டெக்னிக், தேங்க்யூ டெக்னிக், 5 ways டெக்னிக், ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக், ரப்பர் பேண்ட் டெக்னிக், மைண்ட் மேப்பிங் டெக்னிக், நிமோனிக் டெக்னிக், ஸ்டடியிங் டெக்னிக், ஹிப்னோஃபோனோ டெக்னிக், ஸ்விட்ச்வர்ட்ஸ் டெக்னிக், போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக், ஆல்கஹால் அவாய்டன்ஸ் டெக்னிக்,
5-second rule technique, substitute technique, lazy 8 technique, body scan technique, reverse psychology technique, solved technique, ABC மாடல் டெக்னிக். ஒரு 20 டெக்னிக் இருக்குது. இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் பார்ப்போமா? நாம் எல்லோருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம மனசு நிறைய நேரம் கவலை, பயம், கோபம் மற்ற எதிர்மறையான எண்ணங்களை தான் உழந்துக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? இதற்கு காரணம் நம்ம மனசு நிகழ்காலத்தில் நம்ம செய்யும் செயலில் இல்லை அப்படின்றது தான். எப்போ பார்த்தாலும் கடந்த கால நினைவு, நிகழ்ந்த நிகழ்வு இல்லை, மனம் கவலையை அப்படி போட்டு அழுக்குது. என் இளம் வயசில் கூட நான் நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருந்தேங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி என் உறவினர் என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இது போன்றவைகள். அதுபோல் எப்போதும் ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாரோ அப்போது அவர் மனமானது பயத்தினால மறலுது. நாளை கடன்காரன் வீட்டுக்கு வந்து விடுவானோ, அடுத்த மாதம் என் உறவினர் வீட்டுக்கு செல்லும்போது விபத்து ஏற்பட்டு விடுமோ, இப்படி அப்படின்னு பல கேள்வி. மைண்ட்ஃபுல்னஸ் நிகழ்காலத்தின மீது கவனம் செலுத்துறதுங்க. எப்போது ஒருவர் தன்னோட நிகழ்காலத்தில் தான் செய்யும் செயலில் முழு கவனம் வச்சு முழு ஈடுபாட்டோடு செயல்படுறாரோ அப்போது அவரால் மகிழ்ச்சியும் நிம்மதியையுமே உணர முடியுங்க. எல்லா விதமான மனச்சிக்கல்களுக்கும் மனநல பிரச்சனைகளுக்கும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கிலே பயன்படுத்தி அவற்றிலிருந்து விடுபடலாம். மனச்சோர்வு, மனப்பதட்டம், அன்சைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தம் இப்படி சரி செய்ய இந்த டெக்னிக் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பயன்படுத்தி உளவியலாளர் நோயாளிகளை குணப்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஓசிடின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சுழற்சி. இந்த எண்ணெய் சுழற்சி இருக்கே, கோபம், தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற எல்லாத்துலேருந்து வெளிவர இந்த டெக்னிக்கை உளவியாளர் பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கை செஞ்சு பயன்பெறும் வழிமுறையை நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அதை செய்கிறது நல்லது. வாங்க, இந்த டெக்னிக்கை நம்ம ஒரு தியானமாக செய்யலாம். நீங்கள் சௌரியமான இடத்துல உட்காந்துக்கங்க, கண்களை நல்லா மூடுங்க. உங்களோட எண்ணங்களை, உடலில் ஏற்படும் உணர்வுகள், உடலில் உங்களை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள், உங்கள் மூக்குனால் நுகரும் மனங்கள் போன்றவற்றை கவனிங்க. கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க. நிகழ்காலத்தில் நிகழும் நிகழ்வுகளில் உங்கள் மனதை லயிப்பதுவே மைண்ட்ஃபுல்னஸ் தியானம். அடுத்ததாக இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸு ப்ரீத்திங்காக செய்யலாம். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு அமைதியான இடத்துல அமர்ந்து கண்களை மூடிக்கிட்டு உங்கள் மூச்சை கவனிக்கணும். நீங்கள் எவ்வாறு உங்கள் மூச்சை உள்ளிழுக்கிறீங்க, நீங்கள் மூச்சை வெளியிடுறீங்க, முழு கவனத்தையும் உங்கள் நிகழ்காலத்தில் சுவாசத்தில் கவனம் செலுத்துறது தான் இந்த பயிற்சி. இது போன்று மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங் நீங்கள் நடைபயிற்சி செய்யும்போது பயிற்சியின் மீது முழு கவனம் செய்து ரசித்து அனுபவித்து கவனிப்பது. அதே போல் மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். நல்லா சாப்பிட்றீங்களா? நீங்கள் உணவு உண்ணும்போது உணவோட ருசியை தெரிஞ்சு சாப்பிட்றீங்களா, இல்லை அதன் பலனைத்தான் உணர்ந்து சாப்பிட்றீங்களா? ரசித்து ருசித்து மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல், உதாரணமாக டிவி பார்க்குறது, இல்லை பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, அப்படி இல்லாமல் முழு கவனத்தையும் உணவோட மீது செலுத்துறது தான் இந்த பயிற்சி. அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களா? சொல்லுங்களேன். இந்த பயிற்சியை நீங்கள் தனியாக தான் அமர்ந்து செய்யணும் கண்டிப்பாக அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் செய்கிற போது எந்த செயலில் முழு கவனம் வச்சு கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ கூடிய வரையில் சிந்திக்காமல் நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்தினாவே போதுங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கு.
எக்ஸ்ப்ரெசிவ் ரைட்டிங் டெக்னிக். நம்ம ஒவ்வொரு மனத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் படிந்திருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி, ஏமாற்றம், அவமானம் கூட இருக்கலாம். என்னதான் காலப்போக்கில் நாம் அவற்றை கடந்து வந்திருந்தாலும் அவ்வப்போது துயர் நிகழ்வுகள், எச்சங்கள் நம் மனதில் துளிர்விட்டு முள்ளாய் குத்தி கொண்டு தான் இருக்கும். நம்ம மனசில் ஏற்படும் கஷ்டங்கள், துயரங்கள் மற்றவர்கள பகிர முற்பட்டால் கூட மற்றவங்க நம்ம கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க எல்லா நேரங்களும் தயாராக இல்லையே. கேட்க ஆள் இல்லைங்க. நம்முடைய சில நண்பர்கள் நம் பிரச்சனையை கேட்க கூட தயாராக இருக்கட்டும், நாம் அனைத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட முடியாது. பார்த்திங்களா, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? ரகசியங்களை பகிரணும். நம்ம மனதில் இருக்க ரகசியம் அவ்வளவு ஏற்ற காரியமும் இல்லைங்க. ஏன்னா நம்ம ரகசியம் மற்றும் பலவீனங்கள் போன்றவற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம உளவியல் ஆலோசனை கவுன்சிலிங் போது கேத்தரிசிஸ் பின்பற்றாங்க. இந்த முறை மூலமாக நோயாளிகளோட மனதில் உள்ள துயரங்களை அவர்கள் மூலமாக வாய்விட்டு சொல்லி பகிர செய்து அவர்களை ஆழ்ந்த மனத்துயரங்களை விடுவிப்பாங்க. பெரும்பாலான நோயாளிகள் தங்கள் மனதில் உள்ள அத்தனை எண்ணங்களையும் உணர்வுகளையும் உளவியலாளர்கள் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த எக்ஸ்ப்ரெசிவ் ரைட்டிங் டெக்னிக்கானது உங்கள் அனைத்து நேர்மறை எதிர்மறை உணர்வுகளையும் வெளிப்பட செய்து உங்களை ஆற்றுப்படுத்துகிறது. எக்ஸ்ப்ரெசிவ் ரைட்டிங் டெக்னிக் என்பது உங்கள் மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள், கடந்த கால துயர உணர்வுகள் போன்றவற்றை உணர்வுபூர்வமாக எழுதி வெளிப்படுத்துவது. இது நோயாளிகள் அல்லது மனச்சிக்கல்களுக்கு உள்ளானவர்கள் உளவியலாளர்களிடம் தங்கள் மனதில் உள்ளதை முழுமையாக பகிர முடியாத போது இவ்வாறு உணர்ச்சிபூர்வமாக எழுதி தங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி தங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். இம்முறை ஒரு பயிற்சியாக நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்கள் மன அழுத்தம், மனப்பதட்டம் குறைந்து மனம் நிம்மதியும் அமைதியும் அடையுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் உள்ளுறுப்புகளான நுரையீரல் மற்றும் இதயம் போன்றவற்றையும் ஆரோக்கியம் அடைய செய்வதாக ஆராய்ச்சியில் ஈடுபடுது. மன கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கடந்த கால கசப்பான நினைவுகள் உங்களை சரி செய்கிறது. உங்களை சிலர் கேட்கலாம், இப்படி எழுதுவதால் நான் மறந்து விட்டொழித்த சம்பவங்களின் நினைவுகள் மீண்டும் வெளிப்பட்டு எனக்கு ஏற்படுத்தாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த உளவியல் நுட்பமானது உங்கள் மனதில் உள்ள துயரத்தை வெளிக்கொண்டு வர அல்ல, மாற்றாக அந்த துயர நிகழ்வுகளில் உணர்வுகளை வெளியேற்றி உங்கள் மனதை தூய்மைப்படுத்துவதற்காகும். துயரங்களும் பாதக எண்ணங்களும் அவ்வப்போது வெளிப்பட்டு உங்களை துன்பப்படுத்துவதை விட இவ்வாறு உணர்வுபூர்வமாக எழுதி வெளியேற்றுவது நல்லதல்லவா? இந்த டெக்னிக்கை நீங்கள் செய்யும்போது ஏதோ நாட்குறிப்பு எழுதுவது போல் எழுதி பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேணாம். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை உணர்ச்சிபூர்வமாக எழுதி கசைக்கு அல்லது கிழித்து மற்றவர்கள் யாரும் நீங்கள் எழுதியது பிடிக்காத விதத்தில் தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் மனதில் உள்ள தேவையில்லாத எண்ணங்கள், உணர்வுகள் குப்பையோடு குப்பையாக போய் சேரட்டும். உங்கள் மனம் ஒன்றும் குப்பை தொட்டி அல்ல, தேவையற்றதை சேமித்து வைக்கும். அவற்றை எழுதி வெளியேற்றி தூக்கி எறிந்துவிடும். எழும்போது எழுத்துக்களை இலக்கணங்களை பார்க்கலாம். கையெழுத்து நல்லா இருக்குதுன்னு பார்க்க வேணும். ஒரே விஷயத்தை பற்றியும் எழுத வேணும். மனதில் தோன்ற எந்த ஒரு சிந்தனையாக இருப்பினும் எழுதி தூக்கி போடணும். நம் நோக்கம் மனதை சுத்தப்படுத்துவது தான். தேங்க்யூ டெக்னிக். இது சைக்காலஜி ஆஃப் த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் ஒருவர் நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலமாக நன்றியுணர்வு ஒரு பயிற்சியாக செய்யும் பொழுது பல வகையான உளவியல் சிக்கல்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்கிறார் ராபர்ட் எமன்ஸ் தன்னுடைய இந்த புத்தகத்தில் ஆதாரபூர்வமாக விளக்கங்களை கூட கொடுத்துருக்காரு. அவற்றை சிலவற்றை நம்ம பார்க்கலாமா? நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் பொழுது நல்ல உறவுகளை தன் வசம் கவர்ந்திழுக்க முடியும் என்றும், உடல் நலத்தை மேம்படுத்த உதவும் என்றும், விஷத்தன்மையுள்ள உணர்வுகளை குறைத்து மனநலத்தை மேம்படுத்த உதவும் என்றும், பழிவாங்கும் உணர்வை குறைத்து சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் என்றும் எடுத்துரைத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் மனச்சோர்வையும் டிப்ரெஷன் உணர்வையும் குறைப்பதாகவும், அடுத்தவர் மனதை புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுப்பதாகவும், தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்வதாகவும்,
சுயமதிப்பை அதிகரிப்பதாகவும் மனதை பலப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற போரின் போது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனநிலை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த தேங்க்யூ டெக்னிக் ரொம்பவே பயன்பட்டுச்சான். ஆராய்ச்சிகள் கூட விளக்கம் கொடுத்துருக்குங்க. தி சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஈர்ப்பு விதி செயல்படும் விதம் பற்றி விதியை பயன்படுத்த நாம் விரும்புகிற செல்வம், உறவுகள், நாக்ஸி லைப்ரரியில் ஆரோக்கியம் போன்றவற்றை கவர்ந்திழுக்க முடியும் என்று விளக்கப்பட்டுள்ளது. ஒருவர் நேர்மறையாக நினைக்கும்போது, நேர்மறையாக உணரும்போது, நேர்மறையாக நம்பும்போது அவர் செல்வ செழிப்பையும் நல்ல உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கவர்ந்திழுக்க முடியும் என்பதை புத்தகம் விளக்குகிறார். அதே போல ஒருவர் எதிர்மறையாக நினைக்கும் போதோ, உணரும் போதோ அல்லது நம்பும் போதோ எதிர்மறையான விஷயங்களை அவர் கவர்ந்திழுக்கிறார் என்பதை விளக்குகிறார். நம் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அல்லது யூனிவர்சல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச மனதுடன் தொடர்பு கொண்டு நமது நம்பிக்கைகளையோ அல்லது பிரார்த்தனைகளையோ நிறைவேற்றுவதாக சொல்லப்பட்டுள்ளது. நம் மனமானது சாதாரணமான எண்ணங்களை எண்ணுவதற்கும் சாதகமான உணர்வுகளை உணர்ந்து வெளிப்படுத்துவதற்கும் ஈர்ப்பு விதியில் பல நுட்பங்கள் பயிற்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நுட்பங்களில் தேங்க்யூ டெக்னிக் என்பது மிகவும் முக்கியமான நுட்பமாக கருதப்படுகிறது. நாம் பெரும்பாலான சமயங்கள் நம்மிடம் இல்லாத பொருட்களை பற்றியும் நமக்கு நிகழாத விஷயங்களை பற்றியும் யோசித்து ஒரு விதமான எதிர்மறையான எண்ணங்களையே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் விளைவாகவே எதிர்மறையான விஷயங்களும் சம்பவங்களும் நம் வாழ்வில் நடைபெறுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் நன்றி உணர்வோடு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மிடம் நல்லவைகளை பற்றியும் நமக்கு நேர்ந்த சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றியும் நம்மிடம் உள்ள செல்வங்கள் பற்றியும் நல்ல உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் பற்றியும் நேர்மறையாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த தேங்க்யூ டெக்னிக்கை செய்ய நீங்கள் 4 செயல் கவனத்தில் சொல்லணும். அப்ரிஷியேஷன், உங்கள் நன்றி உணர்வை பாராட்டாக அளிக்க வேண்டும். அங்கீகரித்தல் மூலமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அப்ரூவல், 4Aன்னு சொல்லிக்கலாமா? அட்மைரேஷன், ரசிப்பதன் மூலமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அட்மைரேஷன் கவனம் வைப்பதன் மூலமாக அட்டென்ஷன் கவனம் வைப்பதன் மூலமாக நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். உங்களிடம் இருக்கும் அல்லது உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை, வெற்றியை, உடல் மன ஆரோக்கியத்தை பெற மேல் சொல்லப்பட்ட 4 விஷயத்தின் மூலமாக நன்றி கூற வேண்டும். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் உங்கள் திறமைகளையும் உங்கள் உறவுகளிடமிருந்து கிடைத்த மகிழ்ச்சிகளையும் பட்டியலிட்டு தினசரி குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவற்றை பாராட்டி அங்கீகரித்து ரசித்து ஏற்றுக்கொண்டு உங்களிடம் உள்ளதை அலட்சியப்படுத்தாமல் அவற்றுக்கு கவனமும் முக்கியத்துவம் கொடுத்து தேங்க்யூ சொல்லும் பொழுது உங்களிடம் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் குறைந்து சாதகமான விஷயங்களை, சம்பவங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. 5Y டெக்னிக். 5 வயசா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் பெருசும் சிறுசுமாக இருக்குங்க. 5 வயஸ் டெக்னிக் என்பதில் தொழில் நிறுவனங்கள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக டொயோட்டா சகிச்சி என்ற ஜப்பானிய தொழில்துறை நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதாகும். 1930களில் தொழில்துறை நிறுவனங்களில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டு 1970களில் பிரபலமடைகிறது. தொழில் நிறுவனங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் கண்டறிவதற்கும் மீண்டும் அப்பிரச்சனைகள் தோன்றாமல் தடுப்பதற்குமாக இந்த 5Y டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல பிரச்சனையோட மூல காரணம் என்னன்னு பார்க்கணும். ரூட் காஸ். இந்த பிரச்சனை எங்கே, எதனால் அல்லது யாரால் ஆரம்பமானது, எப்படி வளர்ந்து நிற்கிதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல ஏன்னு ஒரு கேள்வி எழுப்பணும். இந்த கேள்விக்கு விடை கிடைக்குன்னா மீண்டும் மீண்டும் ஏன்னு கேள்வி எழுப்பணும். இப்படி ஒவ்வொரு ஏன்ற கேள்விக்கான விடை கிடைத்த பின்பும் அந்த விடையிலேருந்து மீண்டும் ஏன்னு கேள்வி எழுப்பணும்.
இப்படி 5 முறை ஏன்னு கேட்டுக்கிட்டே பிரச்சனைகளை மூலக்காரத்தை கண்டது தான் இந்த 5 Whys டெக்னிக். இந்த உளவியல் நுட்பத்தை பின்வரும் படிநிலைகள் மூலமாக நான் விளக்கிக்கலாம். முதல்ல ஒரு குழு நபர்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கணும். ரெண்டாவதாக என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு விவரிக்கணும். உதாரணமாக லாபம் நிறைய கிடைக்கல, புதிய இயந்திரங்களை சரியாக இயங்கலை போன்றேன். மூன்றாவதாக ஏன் இந்த கேள்வி எழுப்பணும். ஏன் புதியதாக வாங்கிய இயந்திரங்கள் சரியாக இயங்கலையா? ஏன் போன வருஷத்தை விட இந்த வருடம் ஏன் லாபம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி. நான்காவது, இதையே 4 முறை கேட்கணும். ஏன் ஒவ்வொரு கேள்விக்கான விடை கிடைக்கும் போதும் அந்த விடையில இருந்து ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்கணும். இப்படி விடையக்கான கேள்வியை கேட்டு நம்ம செயல்படணும். ஐந்தாவது, நாம் தொடர்ந்து ஏன் அப்படின்னு கேள்வியை கேட்டுக்கிட்டே போக முடியாது. கூடிய வரைக்கும் 5 முறையோ அல்லது 5 முறைக்கு மேற்பட்ட சில முறையோ ஏன்னு கேள்வி எழுப்பணும். அதுக்குள்ளேயும் ஒரு விடையை நம்ம கண்டுபிடிக்க முற்படணும். நமக்கு சரியான இடத்துல ஏன் அப்படின்ற கேள்வியை நிறுத்த தெரிந்திருக்கணும். ஆறாவதாக பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறியணும். இதுவே இந்த உளவியல் நுட்பத்தோட நோக்கம். ஏழாவது, குழு நண்பர்களோட பேசி கண்டறிந்த பிரச்சனைக்கான காரணத்தை எடுத்து கூறி சரியான தீர்வை முடிவு செய்யணும். பிறகு மீண்டும் பிரச்சனைகள் ஏற்படாத ஒன்றால் தடுக்க வேண்டும். இந்த நுட்பத்தை தொழில்துறையில் பயன்படுத்துவதில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏன் ஆராய்ந்து கண்டறிந்து தடுத்து அப்பிரச்சனை மீண்டும் வராமல் காத்துக்கொள்ளணும். இந்த 5 Why டெக்னிக்கை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள பயன்படுத்தி நீங்கள் கொள்ளலாம். ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக். ஒவ்வொருவரும் உடல் நலமும் மனநலமும் ஒருங்கே பெற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிம்மதியான தூக்கம் அன்றாடம் அவசியம். இன்றைய உலக சூழலில் பெரும்பாலான சரியான நேரத்தில் உறங்க சொல்வதே இல்லை. நேரம் கழித்து போகிறாங்க. அப்படியே உறங்க போனால் கூட நிம்மதியான உறக்கத்தை பெற அவங்களால முடியலை. நடு இரவில் தூக்கம் பெறுவதும் பகல் பொழுது விடுவதற்குள்ள முன்பாகவே எழுந்து கொள்வது போன்றவற்றினால் அவஸ்தை அடைவதும் உண்டு. இன்னும் சில நபர்கள் உறக்கம் வருவதற்காக தூக்க மாத்திரையிலேயே சுயமாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் மது குடிக்கிறாங்க, போதை குடிப்பு. இப்படி ஆரோக்கியத்தை பால் வெடித்து அதனுடைய பழக்கங்களில் ஈடுபடுவது, இது போன பழக்கம், தூக்க மாத்திரை, போதை பழக்கம் அப்படின்னு அடிமையாகி அவங்கக்கிட்ட இருக்க அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் மீள முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த பழக்கம்லாம் தற்காலிக பலனை வேணால் அளிக்கலாம், ஆனால் நிரந்தர பலன் அளிக்கவே அளிக்காது. இந்த ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்கானது ஆரோக்கியமான முறையில் நிம்மதியான தூக்கத்தை வர வைப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறையாகும். இதற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு சீரான பின்வரும் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். முதல்ல உங்கள் தூக்கத்திற்கான நேரத்தை திட்டமிட்டு கொள்ளணும். தினசரி நீங்கள் தூங்க செல்வதற்கான நேரத்தையும் காலை விழிப்பதற்கான நேரத்தையும் தினசரி ஒரே மாதிரியான தீர்மானித்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களில் நீங்கள் தூங்க செல்வதும் எழுந்திருப்பதும் கூடாது. பெரும்பாலும் பகல் நேரங்களையோ மதிய நேரங்கள்லேயோ நீங்கள் தூங்குறதே நிறுத்திக்கலாம். அடுத்ததாக இரவில் உறங்க போகும்போது 3 மணி நேரத்துக்கு முன்பதாக தேநீர், காப்பி அல்லது குளிர்பானங்களை குடித்துடணும். உறங்க செல்லும் முன்னால் இது போன்ற பானங்களை அருந்துவதை நிறுத்தணும். மது அருந்தினா தூக்கம் வரும்ன்ற நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அது வெறும் போதை. அந்த போதையை தவிர இயற்கையான உறக்கம் இல்லை. ஆகையினால் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை உறங்க செல்லும் முன் அறவே இருக்கக்கூடாது. அதே போல் இரவில் உறங்க செல்லும் முன்னாடி நாம் கடுமையான எளிதில் செரிக்காத உணவை தவிர்க்கணும். எளிதான மிதமான உணவை இரவில் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. அடுத்ததாக உறங்குவதற்கான சூழல், அப்படிப்பட்ட இடம் அப்படி வசதியாக இருக்கணும். மிதமான வெளிச்சத்தோடு மட்டும் இருக்கணும். அதிக வெளிச்சத்தோட சத்தமாகவும் இருக்கக்கூடாது. கவனத்தில் கொள்கை, நீங்கள் உறங்குற இடம் அல்லது அறையை உறங்குவதற்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். உறங்கும் அறையிலேயே விளையாடுறது, தொலைக்காட்சி பார்க்குறது, உணவு உண்பது இப்படி போன்றவை இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த உறங்கும் இடம் காற்றோட்டமாக, கொசு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். தூங்குறதுக்கு முன்னால் சுவாரஸ்யமான புத்தகங்களை படிப்பதோ நிகழ்ச்சியில் பார்ப்பதோ கூடாது. நீங்கள் உறங்கும் வர
அரை உறக்கத்திற்கானதே அன்றி பொழுதுபோக்கிற்கானதல்ல என்பதை நினைவு வைத்துக் கொள்ளலாம். உறங்கச் செல்லும் முன்னாடி கடுமையான உடற்பயிற்சிகளை தவிர்த்து பல் துலக்குவது, மிதமான சூடான நீரில் குளிப்பது போன்றவற்றை ஆரோக்கியமான தூக்கத்திற்கு வழிவகுக்கும். இவை அனைத்தும் கடைபிடிப்பது உங்களுக்கு சரியான உறக்கம் வரலைன்னு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக சிந்திப்பவர்களாக கூட இருக்கலாம். சரியான நேரத்தில் மன ஆலோசனை அல்லது மன மருத்துவ அணுகுவதன் மூலமாக நீங்கள் நிம்மதியாக உறக்கத்தை பெற முடியும். ரப்பர் பேண்ட் டெக்னிக். ஆஹா, இது என்ன ரப்பர் பேண்ட் டெக்னிக் அப்படின்னு பார்க்குறீங்களா? பதட்ட நோய்களில் வகைகளில் எண்ணெய் சுழற்சி நோயின்னு ஒன்று இருக்குது. ஒபசேசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஓசிடின்னு சொல்லுவாங்க. இந்த என்ற நோயும் உள்ளது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தேவையற்ற விருப்பம் இல்லாத எண்ணங்களை ஒரு விதமான மன வற்புறுத்தலுக்காக திரும்ப திரும்ப தோன்றி அவர்களை தொந்தரவு செய்யும். அது மட்டும் இல்லை, ஒரே மாதிரியான தேவையில்லாத செயல்களை திரும்ப திரும்ப செய்து தொல்லைகளுக்கு உள்ளாகும். திரும்ப திரும்ப கை கழுவுவது, பொருட்களை அதிகமாக சுத்தம் செய்வது, தேவையில்லாத விரும்பத்தகாத எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைப்பது போன்றவை சில உதாரணங்கள். இன்னும் சில நபர்கள் தாங்கள் செய்யும் தவறான வேண்டாத செயல்களில் இருந்து விடுபட முடியாமலும் தவிக்கிறாங்க. உதாரணமாக நகங்கடிக்கிறது, அதிகமாக உணவு உண்பது, புகைப்பிடிப்பது, உணர்ச்சி வசப்பட்டு வேண்டாத செயலில் ஈடுபடுவது, அதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் பணத்தை செலவழிப்பது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது, எதிர்மறையான எண்ணங்களை எண்ணுவது மற்றும் எதிர்மறையான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது போன்றவையாகும். மேற்குறிப்பிட்ட சுழற்சி எண்ணங்களிலிருந்தோ செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்தோ விடுபட அல்லது அவற்றை கட்டுப்படுத்த உதவுவதே இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக் ஆகும். இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சுழற்சி எண்ணங்களிலிருந்து செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்தோ விடுபட அல்லது அவற்றை கட்டுப்படுத்த உதவுவதே இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக். இப்போ இந்த டெக்னிக்கை செய்ய உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ரப்பர் பேண்டு மட்டும்தான். ஓரளவு இறுக்கமாக இருக்கும் ஒரு ரப்பர் பேண்டை உங்கள் கை மணிக்கட்டில் மாட்டிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத எண்ணங்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் உங்கள் மனதை மாற்றி விடுபட்டு வேறு நல்ல எண்ணங்களிலிருந்து செயல்படியில் ஈடுபட நினைக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் கையின் மணிக்கட்டில் உள்ள ரப்பர் பேண்டை சற்று வேகமாக இழுத்து விட வேண்டும். அப்படி இழுத்து விடும் பொழுது அது சற்று உங்களுக்கு வலிக்கும்படியாக இருந்தால் கூட பரவாயில்லை. இவ்வாறு ரப்பர் பேண்டை இழுத்து அடிக்க செய்யும்போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அல்லது எச்சரிக்கையை ஏற்படுத்தி நீங்கள் பாதகமான எண்ணச் சூழ்ச்சியில் இருந்தும் செயல்களில் இருந்தும் தற்காலிகமாக விடுவிக்க செய்யும். இந்த உளவியல் நுட்பத்தை பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகள் உள்ளன. இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி எதிர்மறையான செயல்களை செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம். நாம் தவறான விஷயங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் ஈடுபடும் போது எல்லா நேரங்களிலும் மற்றவர்கள் நமக்கு விழிப்புணர்வை அல்லது எச்சரிக்கையை செய்து காப்பாற்ற முடியாது. நமக்கு நாம் தான் உதவி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பயன்படும் மிக எளிமையான உளவியல் நுட்பமே இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக் ஆகும். மைண்ட் மேப்பிங் டெக்னிக். இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக்கா? இந்த டெக்னிக் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவருக்கானது. மாணவர்கள் தங்கள் பாடங்களை எளிய முறையில் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் கூட ஞாபகம் வைத்து கொள்ளவும் கூட பயன்படும் ஒரு எளிய மெமரி டெக்னிக் தான் இந்த மைண்ட் மேப் டெக்னிக். தமிழில் இதை மனவரைபடம்னு கூட சொல்லுவாள். மனவரைபடம் மாணவர்கள் மட்டுமில்லை, தொழில் செய்கிறாங்க, அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க, தங்கள் லட்சியத்தை அடைய விரும்புகிறாங்க. இப்படி இந்த டெக்னிக்கை யாருனாலும் பயன்படுத்தலாம். அரசாங்க வேலைக்கு தயாராகிறவங்களா, வங்கி தேர்வு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்களா, இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட இலக்கை அடையலாம். நீங்கள் படிக்கிற பாடங்களை ஒரு வரைபடமாக வரைஞ்சி படிக்கும் முறையை இந்த மைண்ட் மேப் டெக்னிக் மூலமாக பயன்படுங்க. உங்களில் சிலர் கேட்கலாம், படித்து மனப்பாடம் செஞ்சு இல்லை ஒப்பிச்சு கூட கற்கலாமே, ஏன் இந்த மைண்ட் மேப் டெக்னிக்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மூளையில் அனைத்து பொருட்களும் சம்பவங்களும் படங்களாக தான் பதியுது. உதாரணமாக நான் உங்ககிட்ட டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறேன். உடனே உங்கள் நினைவுக்கு ஒரு டைப்ரைட்டர் மிஷின், அரசு அலுவலகத்திலோ பள்ளியிலோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த டைப்ரைட்டரையோ அல்லது டைப்ரைட்டிங் செய்யும் நபரையோ தானே நீங்கள் படங்களாக காட்சியா அல்லது ஒரு ஃபோட்டோ போலத்தானே பார்க்குறீங்க. எனவே படங்களாக வரைஞ்சி அவற்றை பல கிளைகளை உருவாக்கி அவற்றிலிருந்து சில துணை கிளைகளை உருவாக்கி பல வண்ணங்களை சேர்த்து வளைவு நெளிவுகளை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி படிக்கும் முறை இருக்கே, இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த மனவரைபடம் 7 படிகள் மூலமாக விளக்கி கூற நான் முயற்சி செய்கிறேன். மனவரைபடம்னா என்ன? வரைய தேவையான பொருட்கள்: ஒரு வெள்ளை காகிதம், பேனா, பென்சிலு, கலரான பென்சில்,
முதல்ல ஒரு வெள்ளை காகிதத்தில் நடுப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். காகிதத்தை நடுப்பதில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்கணும். உதாரணமாக நீங்கள் கால்பந்து விளையாட்டை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கால்பந்த உருவத்தை தான் நீங்கள் அங்கே காகிதத்தோட நடுப்பகுதியில் வரைஞ்சிக்கணும். நிறைய வண்ணங்கள் சேர்த்துக்கணும். வெறும் பென்சிலை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நடுவில் வரைஞ்ச படத்தில் இருந்து நிறைய கிளைகளை உருவாக்கிக்கணும். அந்த கிளைகளிலிருந்து சில துணை கிளைகளையும் வரைந்து கொள்ளணும். இந்த கிளைகளை துணை கிளைகளையும் நேராக வரையாமல் வளைவு நெளிவுகளோட வரைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம மனசுக்கு வளைவு நெளிவுகளை தான் எளிதில் பதியும். அடுத்தடுத்ததாக இந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒரு பெயர் வச்சு கொள்ளணும். அந்த பெயர் நீங்கள் மேலே குறிப்பிட்ட கால்பந்தோடு தொடர்புடைய துணை பெயர்களாக இருக்கணும். கிளைகளுக்கும் துணை கிளைகளுக்கும் பெயர் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் அவற்றுக்கு ஏற்றாற்போல் சில படங்களை வரைஞ்சி அப்படங்களை ஒட்டி வச்சுக்கலாம். மொத்தத்தில் நான் சொல்வது என்னன்னா, ஒரு மரம், அதில் பல கிளை, அந்த கிளையில் சில கிளை. அந்த மரம் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாடத்தோட தலைப்பு. அதில் உள்ள கிளை அந்த பாடத்தோட துணைப்பகுதி. அப்படின்னு இருக்க அந்த கிளைகள் வளைவு சுழிவோட நெளிவோட பல வண்ணங்களோட வரைஞ்சிக்கணும். நீங்கள் உங்கள் தேர்வுக்கு சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள இந்த மைண்ட் மேப் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நிமோனிக் டெக்னிக். இந்த நிமோனிக் டெக்னிக்கு ரொம்பவே சூப்பரான டெக்னிக். ஆமாவா? அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நிமோனிக் டெக்னிக்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு மெமரி டெக்னிக். மாணவங்களுக்கும் சரி, ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறவங்களும் சரி, இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா ஞாபகம் அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காமல் இருக்கணும்னா அந்த விஷயத்தோட தொடர்புடைய இன்னொரு வார்த்தையோ பொருளையோ தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சுக்கணும். உளவியல் நுட்பந்தான் இந்த நிமோனிக் டெக்னிக். உதாரணமாக நம்ம நாட்டோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. இந்த ஆண்டையோ தேதியோ நினைவு வைத்துக்கொள்ள முடியலைன்னு வச்சுக்கோங்க. அதோட தொடர்புடைய மற்றொன்று நினைவு வச்சுக்கிறது. உதாரணமாக உங்கள் வீட்டு கதவு எண் 15, உங்கள் ஒரு 47வது வார்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டிங்கன்னா 15ஆம் தேதி அதை கதவு எண்ணுடையும் 47வது வருஷத்தை உங்களுடைய ஊர் வார்டு எண்ணுடனையும் ஏற்படுத்தி கொள்ளணும். இது நிமோனிக் டெக்னிக் ஆகும். இப்போது மிகவும் பிரபலமாக இருக்கும் சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். 7 வண்ணங்களை ஞாபகம் வச்சுக்கிற விஜயார் என்ற வார்த்தையை உருவாக்கியுள்ளனர். இதில் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் நிறங்களை குறிக்கும். அடுத்து நம்ம உதாரணமாக வருடங்களையும் தேதிகளையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பொருளையோ அல்லது வேறு வார்த்தையோ தான் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். இதில் சிலவற்றை காண்போம். 1 bun, 2 shoe, 3 tree, 4 drawer. இப்படி ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக தமிழில் எண்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள சில உதாரணங்களை படித்தேன். அதை இந்த நூலில் நான் பகிர்றேன். கடுகு உளுந்து நொனைஞ்சு சமைச்சு ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றான். கடுகு உளுந்து நொனைஞ்சு சமைச்சு ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான். நாங்கள் கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் என்றேன். அப்படி தான் நாங்கள் படிச்சிருக்கோம். இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த ஆத்தர். ஓகேவா? உங்களுக்கு விருப்பமானபடி சுலபமாக ஞாபகம் வச்சுக்க கொள்ளும்படி ஒன்றோடு ஒன்று நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தியோ முதல் எழுத்துக்களை கொண்டோ ஒரு வார்த்தை உருவாக்கியோ அல்லது ஒரு வாக்கியமாக உருவாக்கிக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடித்து கிழித்து துவச்சி சைக்கிளோட அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நாம் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு வாக்கியமாக உருவாக்கி கொண்டால் ஞாபகம் வைத்து கொள்ளலாம். இந்த உளவியல் நுட்பமே நிமோனிக் டெக்னிக் ஆகும். நன்றி. நான் இது வரைக்கும் நம்ம எத்தனை டெக்னிக் பார்த்தோம். இந்த டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் 9th டெக்னிக் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.